வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தலைவன் தலைவி படத்தில் வரக்கூடிய தூண்டி கருப்பர் கோயிலோட சில தகவல்களை பார்ப்போம். தூண்டி கருப்பு கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை அருகே திருச்சி மாவட்டத்தின் மருங்காபுரி வட்டத்தில் வளநாடு மற்றும் பாலக்குறிச்சிக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான கிராமிய காவல் தெய்வ கோயில் ஆகும். இங்கு பெண்கள் தங்கள் சேலைகளின் முந்தானையை கிழித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது சிறப்பு. மேலும் இது பல திரைப்படங்களின் படப்பிடிப்பு இடமாகவும் இருந்துள்ளது. இப்பகுதி மக்கள் வாழ்வில் ஒருமுறை சென்று வர வேண்டிய முக்கியமான தலமாக இது கருதப்படுகிறது. இந்த தூண்டி கருப்புசாமி கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கருப்புசாமியாக மக்களால் கருதப்பட்டு வழிபட்டு வருகிறார்கள். இந்த கோவிலின் வாசலில் இருந்து கருப்புசாமியின் கருவறை வரை செல்லும் பாதையின் இருபுறமும் லட்சக்கணக்கான வேல்களால் கோட்டை தடுப்பு சுவர் போல அழகாக கருவறைக்கு செல்லும் பாதை அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கையில் கயிறு கட்டி வழிபடுவது சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது. மதுப்பழக்கம் உள்ளவர்கள் இங்கு தூண்டி கருப்புசாமியிடம் இத்தனை காலாண்டுக்கு மதுபானத்தை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்து கயிறு கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். அதே போலவே வேண்டி கயிறு கட்டியவர்கள் செய்த சத்தியத்தின்படி மதுபானங்களை அருந்துவதில்லை என கூறப்படுகின்றது. தூண்டி கருப்புசாமி சன்னதிக்கு முன்பு இடது பக்கம் முன்னோடி கருப்புசாமி அமைந்துள்ளார். அவரிடமே மதுப்பழக்கத்தை விட விரும்புவோர் வேண்டிக் கொண்டு சிகப்பு நிற கயிறு பூசாரியிடம் கட்டிக்கொள்ளுவர்கள். குழந்தை வரம் கேட்டு தூண்டி கருப்புசாமியிடம் வரும் பெண்கள் தங்களது சேலையின் முந்தானையை கிழித்து அதில் தூளி கட்டி குழந்தை வரம் கேட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு மற்ற கருப்புசாமி கோவில்கள் போல கையில் அருவாளை ஏந்தியபடி கம்பீர உருவத்துடன் காட்சியளிக்காமல் சிவன் உருவத்தில் காட்சியளிப்பது மற்றொரு சிறப்பாகும். பொருள், நகை, பணத்தை களவு கொடுத்தவர்கள், மற்றவரிடம் பணம் கடனாக கொடுத்து ஏமாந்தவர்கள் இங்கு சாமியிடம் நீதி கேட்டு காசு வெட்டி போட்டு வேண்டிக் கொள்வார்கள். அவ்வாறு இங்கு தூண்டி கருப்புசாமியிடம் நீதி கேட்டு வருவார்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் இது போன்ற பல கோயில்களின் தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தூண்டி கருப்புசாமி சதுரகிரி சிவன் போலவே சிறிது சாய்ந்தபடியே சுயம்பு கோலத்தில் காட்சியளிக்கிறார். தூண்டி கருப்புசாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுத்துக்கும், குழந்தை வரம் கேட்டு வந்தவர்களுக்கும், நீதி கேட்டு வந்தவர்களுக்கும் ஆகிய அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு பரிகாரம் மற்றும் சாட்சியாக வேலடிச்சு இங்கு கொண்டு வந்து தூண்டில் கருப்பனுக்கு செலுத்தியதே இங்கு லட்சக்கணக்கான வேல்களால் ஆன கோட்டை சுவராகும். இதை வைத்தே நாம் தூண்டி கருப்புசாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த கோவில் காட்டுப்பகுதியில் அமைந்து உள்ளதால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு தூண்டி கருப்புசாமியை தரிசிக்க அனுமதிக்கிறார்கள். மேலும் இது போன்ற பல கோயில்களின் தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.